எல்லா காலங்காலமா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஏன் தடை வருது அப்படிங்கிற ஒரு தடையில இருந்து இந்த மாநாடு தொடங்குது. தேனி மலை மாடுகள் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரியமான மலை மாடுகள் எல்லாமே ஒரு விதை நெல் போன்றது. எப்படி ஒரு விதை நெல்லை பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த போகத்துக்கு விதைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாடுகளை நம்ம தக்க வச்சு அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாதான் இங்க இருக்கக்கூடிய சூழலியல்ல இருந்து பண்பாட்டுல இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாமே சமநிலைப்படும். ஏன் மாடை மலையில மேய்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்து வருது. ஏன் மாட்டை மலையில மேய்க்க கூடாதுன்னா அரசு சொல்றது புலிகள் காப்பகம் நாங்க உருவாக்கி இருக்கிறோம், புலிகள் அதனால தடை அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கே போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பகுதியில இது வரைக்கும் புலிகளே கிடையாது. புலிகளே இருந்தாலும் இந்த மக்கள் எப்படி யானை மற்ற விலங்குகள் கரடி இருந்தோ அதே மாதிரிதான் மாடுகளும் ஒரு வனம் சார்ந்த ஒரு விலங்கு. அப்போ வனம் சார்ந்த விலங்கு வனத்துக்குள்ளே போகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதோட மிகப்பெரிய ஒரு தொடக்கம்ங்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டத்தை தடை செஞ்சா இங்க இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அது தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றிணைஞ்சு அதை அந்த தடையை நீக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பீட்டா இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய அரசெல்லாம் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதாரம் இருக்கக்கூடிய தேனி மலை மாடுகள் அதனுடைய பிரீடு அதனுடைய நாட்டு மாட்டு இடங்களை அந்த வேற வெற்ற ஒரு விஷயம் தான் மாடுகளை மலையில மேய்க்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா மாடு 6 மாசம் தை மாசம் இப்ப ஆடி மாசம் பிறந்துருச்சு அப்படின்னா ஆடியில இருந்து தை மாசம் வரைக்கும் மலையில மேயும். அந்த மலையில மேய்ஞ்சு அந்த மலைகளை சோலைவன பகுதியா மாத்திட்டு மறுபடியும் கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கிட்டு சமவெளி பகுதியில் வரும் பொழுது அப்போ கரெக்டா தை மாசம் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மேய்ச்சல் பகுதிக்கு வராங்க. இந்த சாணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கை வேளாண் ஒரு முக்கிய பங்காற்றுது. இப்ப நம்ம இயற்கை வேளாண் அதற்கான உரம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும் பொழுது உயிரி உரமா நம்ம பயன்படுத்துறோம். ஆனா சாணமே ஒரு உயிரி உரமா இருக்குது. துபாய்க்கு தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. தேனி மாவட்டத்துல இருந்து டன் கணக்கா துபாய்க்கு உரமா அனுப்புறாங்க.